ஒரு 10 நாள் நம்ம சாப்பிடல, என்ன ஆகும்? உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. லிட்ரலி ஒரு சில பேர் பசி எடுத்து எடுத்தே இறக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வெறும் ஒரு உடல் சார்ந்த உணவிற்கே இவ்வளவு வலிமை என்றால், ஆன்மீக உணவிற்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்கும்? நம்ம ஆன்மாக்கு நம்ம சரியான உணவை கொடுக்குறோமா? அந்த சரியான உணவு என்ன? ஆன்மீக உணவுனா என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு நாளில் நம்ம உண்மையிலேயே இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தத்தை முழுமையான நம்பிக்கையோடு பெறுகின்றோமா அப்படின்றது ரொம்ப அவசியம். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் இதனுடைய முழு பலனையும் உங்களால் பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி ராவுணவின் போது ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். அந்த ஒரு புதிய உடன்படிக்கையில் இது என் திருவுடல், இது என் திரு ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு. அங்கே இதை ஒரு அடையாளமாக அவர் காண்பிக்கல. இது என் திருவுடல், இது என் திரு ரத்தம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இது என் திருவுடலின் அடையாளம் என்று அவர் சொல்லவில்லை. அது உண்மையான திருவுடல் திரு ரத்தம். அதை நம்ம எல்லா பூசையிலுமே நம்ம வாங்கும்போது நம்ம கண் பார்வைக்கு அது வெறும் ஒரு அப்பமாக இருக்கலாம், ஒரு திராட்சை ரசமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பூசையில் குருவானவர் அதை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நமக்கு வழங்கும் பொழுது நம்ம உண்மையிலேயே இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுகின்றோம். நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஒரு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு உடம்புல கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம வலிமை அடைவோம். உதாரணத்துக்கு புரோட்டீன் சாப்பிட்டோம்னா நல்லா மசில் க்ரோத் இருக்கும். கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா நமக்கு போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது ஆன்மீக உணவாக இருக்கின்றார். நம்ம ஆன்மீக உணவை நம்ம சரியாக கொடுக்கல, நமக்கு அது சரியாக போகலை அப்படின்னா ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆன்மாவானது வீக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா அது அழிவின் வழிக்கு செல்ல ஆரம்பிக்கும். அப்போதான் ஏகப்பட்ட தவறான காரியங்களில் ஈடுபடுவது, தேவையற்ற சிந்தனைகள் வருவது, தேவையற்ற வழிகளில் சென்று மாட்டிக்கொள்ளாத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இறைவனை விட்டு ரொம்பவே வெகு தொலைவில் செஞ்சு விடுவோம். மீண்டு எழுந்து வருவது ரொம்பவே சிரமமாயிடும். ஆனால் இந்த ஆன்மீக உணவை நம்பிக்கையோடு உட்கொள்பவர்களுக்கு இறைவன் துணையாக இருக்கின்றார். ஏன்னா இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முழு நம்பிக்கையோடு அவங்க வாங்குறாங்க. அது உண்மையிலேயே இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் தான். அதை நம்ம முழுமையாக நம்புகிறோம். அதில் எந்த வித மாற்று கருத்தோ கிடையாது. அதை நம்ம உறுதியாக இருக்கும். அப்போ அதை நம்ம வாங்கும் பொழுது அதை நம்ம பெறுகின்றோம். அதை நம்ம உடம்புல போகுது, நம்ம ரத்தத்துக்குள்ளே அது போய் சேருது. நமது ஆன்மீக உணவாக அது மாறுகின்றது. அப்போது நம்ம செயலில் அது வெளிப்படுது. நம்ம செயல் இயேசுவை போல இருந்தால் இந்த ஒரு உலகம் எவ்வாறு இருக்கும்? ஒரு இயேசுக்கே இந்த ஒரு உலகத்தில் அவ்வளவு பெரிய இம்பேக்ட் இருந்தது. யோசிச்சு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அத்தனை கிறிஸ்தவர்களுமே முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். ஏன்னா நம்ம தான் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தம் என்பதை முழுமையான நம்பிக்கையோடு அதை நம்ம பெறுகின்றோம். அது ஒரு முழுமையான நம்பிக்கையோடு பெறுவது மட்டும் இல்லாமல் அதை செயல் வடிவிலும் நம்ம இயேசுவை போல மாறி நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு உலகமானது எவ்வாறாக இருக்கும்? எவ்வளவு இயேசு இருப்பாங்க இந்த உலகத்துல? எந்த ஒரு இடத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அங்க ஒரு இயேசு இருப்பாங்க. இதை நம்ம வெறும் ஒரு உணவாக மட்டும் கருதாமல் அந்த உணவை உட்கொள்வதன் மூலமாக, அதை பெறுவதன் மூலமாக அவராகவே நம்ம மாறுகின்றோம். நிறைய நேரங்கள்ல நமக்கு சரியான வழி இல்லை, நீ இது செய், இது நல்லது அப்படின்னு நமக்கு தோணும். உதாரணத்துக்கு ரோட்டில் போயிட்டு இருப்போம், ஒரு நபர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். நம்ம மனசு சொல்லும் அவங்களுக்கு போய் உதவி செய் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தினால நம்ம உதவி செய்யாமல் நம்ம கடந்து போயிடுவோம். இல்லை நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. அந்த ஒரு நேரத்தில் உங்கள் உள்ளம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்திருக்கின்றார், நீ அப்படி போய் பண்ணு. இயேசு அங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்? கண்டிப்பாக அவர் போய் உதவி செஞ்சிருப்பார். அதை நீ செய் அப்படின்றது நமக்கு வெளிப்பட்டிருக்கும். வீட்டில் இருக்கும், வீட்டில் நம்ம அப்பா அம்மாவோட கூட இருக்கும், இல்லை நம்மளுடைய துணைவியாரோட இருக்கும். அவங்களோட நம்மளோட உறவானது எப்படி இருக்கும்? இயேசு அங்கே இருந்திருந்தா அந்த உறவானது எப்படி இருந்திருக்கும்? நண்பர்கள் எடுத்துக்கலாம். நண்பர்களோடு இருக்கும் பொழுது இயேசு அங்கே இருந்திருந்தா எவ்வாறாக இந்த ஒரு நட்பு இருந்திருக்கும்? நம்மளை சோகத்தில் விட்டுருப்பாரா? நம்மளை கஷ்டத்தில் விட்டுருப்பாரா?
கஷ்டத்துல நம்மளை கை தூக்கி விட்டுருக்க மாட்டாரா? நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இயேசுவாக மாறுவதற்கு, இயேசுவாக வாழ்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளுமே நமக்கு இருக்கு. ஆனா அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம முழு நம்பிக்கையோட இருக்கோம். நமக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த முழு நம்பிக்கையோட நம்ம பெறுகின்றோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காரு. நீ இவ்வாறாக செயல்படு, இயேசு நீ பெறுகின்றாய், இயேசுவாக நீ மாற வேண்டும் என்றால் நீ செயலில் வெளிப்படுத்தாமல் அது சாத்தியமே கிடையாது அப்படின்றத நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். உன்னுடைய செயல்களின் மூலமாக தான் அது வெற்றி அடையும், அது முழுமை அடையும். இயேசு வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்தும் காட்டினார். அப்ப நம்மளும் வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நம்ம வெறும் நம்பிக்கையோடு போயிடுறோமா, இல்ல செயல்களில் அதை வெளிப்படுத்தி இயேசுவாக நம்ம வாழ போறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ அதிகம் நான் பேச விரும்பல. இதுதான் இன்னைக்கான டாப்பிக்காக எடுத்து நம்ம பேசணும்னு நினைச்சோம். ஸோ அனைவருக்கும் இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் வாழ்வோம், கிறிஸ்துவில் இணைவோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் போற்று பெறுவதாக. ஆமென்.